அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 2nd பார்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம் மற்ற எதுவும் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2024க்குமே கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு வரோம். அதை நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 2024ன்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆண்டு 2025க்கு இப்போ நம்ம ஜனவரி 1 கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு வரோம். இதுக்கும் நம்ம தனியாக பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ் 2025ன்னு சொல்லி. ஸோ 2025 கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் 2025 அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு டெஸ்ட்டை எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். முதல் கேள்வி பாருங்கள். சமீபத்தில் உலக சுகாதார அமைப்பு WHOலேருந்து வெளியேறிய நாடு எதுன்றாங்க. ஆக்சுவலாக ஒரு நாடு வெளியேறுதுன்னா அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அமெரிக்கா வெளியேறுது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா WHOவுக்கு பெரிய அளவில் நிதி உதவி கொடுக்குறதுல அமெரிக்கா தான் முதலிடத்தில் இருக்குது. அந்த அமெரிக்காவே பார்த்திங்கன்னா நான் WHOலேருந்து வெளியேறுறேன், நிதியெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியேறதுனால ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறதுனால இந்த கேள்வி நம்ம கேட்டிருக்கோம். ஸோ சமீபத்தில் WHOலேருந்து வெளியேறிய நாடு எதுன்னா அமெரிக்கா தான் வெளியேறிருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த டொனால்டு ட்ரம்ப் இப்போ அமெரிக்காவோட அதிபராக பதவி ஏற்றிருக்காரு இல்லையா? ஸோ இவர் அந்த கொரோனா டயத்துலேருந்து இந்த WHO மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தார். இந்த கொரோனா பேண்டமிக் டயத்தில் அது சீனாவுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அவர் அதிபர் தேர்தலில் தோத்துட்டார். இப்போ மீண்டும் ஜெயிச்சு பதவி ஏற்றதுனால அதை கரெக்டாக மைண்டில் வச்சுட்டு WHOலேருந்து வெளியேறிட்டார். ஓகேங்களா? ஸோ நிறைய சட்டங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கொண்டு வந்துட்டுருக்காரு. சில வெளிநாட்டிலேருந்து சட்ட ரீதியாக இல்லாமல் சட்டத்துக்கு எதிராக குடியேறியவங்களாம் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரியும் 3ஆம் பாலினத்தவர் பற்றியான சில விஷயங்களும் சரி நிறைய சட்டங்களை அதிரடியாக அமல்படுத்தியிருக்காரு அமெரிக்காவில். ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் எதுன்றாங்க. இது உத்தரகாண்ட். ஓகேங்களா? ஸோ போட்டி கோகோ உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியன் வென்ற நாடு எதுன்றாங்க. நம்ம இந்தியா தான் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கு. நேபாளம் ரன்னர், அதாவது தோற்றுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்கள வின் பண்ணி நம்ம சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கோம். சமீபத்தில் சிஆர்பிஎஃப்பின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஞானேந்திர பிரதாப் அப்படின்னு வரும். ஞானேந்திர பிரதாப் சிங். அப்போ இவர் தான் சிஆர்பிஎஃப்போட தலைமை இயக்குநராக நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 2 விண்கலங்களை ஒன்றிணைக்கும் விதத்தில் வெற்றி கண்ட 4வது நாடு எதுன்றாங்க. ஸோ நம்ம இந்தியா தான். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 2 சேட்டலைட்டுகளை விண்வெளியில் தனித்தனியாக செலுத்தி அதை 2 ஜாயின் பண்ணுறது. ஸோ அது ஒரு டெக்னாலஜி. அது எதுக்குன்னா இந்தியாவுக்கென தனியாக ஒரு விண்வெளி மையம் ஃபியூச்சரில் அமைக்க போகிறாங்க. அதுக்கான முன்னேற்பாடுகள் மாதிரி செஞ்சு பார்க்குற மாதிரி செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? 2 சேட்டலைட்டை ஒன்றிணைச்சிருக்காங்க. அதில் வெற்றியும் கண்டிருக்காங்க. தேசிய மஞ்சள் வாரியம் எந்த மாநிலத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தெலுங்கானா. இந்திய இராணுவ தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஜனவரி 15 இந்திய இராணுவ தினம். திருவள்ளுவர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. இது தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் தை 2வது நாள், தை மாதம் 2வது நாள் திருவள்ளுவர் தினம் நம்ம அனுசரிக்கிறோம். ஓகேங்களா? டென்மார்க் வழங்கும் உலகளாவிய நீலக்குடி அங்கீகாரம் பெற்ற சால் மற்றும் கப்பாட் கடற்கரை எந்த மாநிலத்தில் உள்ளதுன்றாங்க. ஸோ இந்த கடற்கரைகள்லாம் எங்கே இருக்குன்னா நம்ம கேரளா மாநிலத்தில் இருக்குது. ரைட்டா? ஸோ இந்த நீலக்குடி எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே அந்த கடற்கரையை சுத்தமாக வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த கடற்கரையை ரொம்ப தூய்மையாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பாலியல் வழக்குகளை விசாரிக்க தமிழகத்தில் எத்தனை இடங்களில் சிறப்பு நீதிமன்றம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது அப்படின்றாங்க. 7 இடங்களில் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கிறதாக சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. பாலியல் சார்ந்த குற்றச்சாட்டுகள், பாலியல் சார்ந்த வழக்குகள் அதிகமாக நடைபெறுது. அந்த இஷ்யூ அதிகமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை விசாரிக்கிறதுக்கு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தேசிய இளைஞர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. விவேகானந்தரோட பிறந்த தினத்தை தான் நம்ம தேசிய இளைஞர் தினம் அப்படின்னு அனுசரிக்கிறோம். அது எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 12. இவர் பிறந்தது 1863 ஜனவரி 12. அந்த தினத்தை தான் நம்ம தேசிய இளைஞர் தினம் அப்படின்னு அனுசரிக்கிறோம். தேசிய சாலை பாதுகாப்பு வாரம்னு சொல்லுவாங்க. பொதுவாக சாலை பாதுகாப்பு வாரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜனவரி 11 முதல் ஜனவரி 17 வரைக்கும் சாலை பாதுகாப்பு வாரம் நம்ம அனுசரிக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கான தீம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பி ஏ ரோட் சேஃப்டி ஹீரோ அப்படின்றது இந்த ஆண்டுக்கான தீமாக கொடுத்துருக்காங்க.
லோக்பால் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. லோக்பால் தினம் நீங்கள் பாலிட்டி படிக்கும்போது இந்த லோக்பால் சம்மந்தமாலாம் படிப்பீங்க இல்லையா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லோக்பால் தினம் அப்படின்றது ஜனவரி 16 வந்து அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா. 3வது ராக்கெட் ஏவுதளம் எங்கே அமைய உள்ளது? நம்ம இஸ்ரோவோட 3வது ராக்கெட் ஏவுதளம் எங்கே அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் தான், ஏற்கனவே ஆந்திராவில் தான் ஃபஸ்ட்டு தளம் இருக்குது. ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 3வது தளமும் வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் அப்படின்ற விண்வெளி மையத்தில் 3வது ராக்கெட் ஏவுதளம் வந்து அமைக்க போகிறாங்க. அதுக்கான ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி 2வது ராக்கெட் ஏவுதளம் ஒன்று நம்ம தமிழகத்தில் அமைக்க போகிறாங்க அப்படின்றதான் உங்களுக்கு தெரியும். அடிக்கல்லாம் நாட்டிட்டாங்க. அது வந்து சின்ன ராக்கெட் கூட வந்து லான்ச் பண்ணதாக வந்து படிச்சிருப்பீங்க. அதாவது குலசேகரப்பட்டினம் அப்படின்றது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்தில் 2வது ராக்கெட் ஏவுதளம் வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து 3வது ராக்கெட் ஏவுதளம் வந்து ஆந்திராவில் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. 7வது ஊதியக்குழு முடிவடையும் ஆண்டு எதுன்றாங்க. 7th பே கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 7th பே கமிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான். அது எப்போ முடிவடைய போகுதுன்னா 2026. ஆக்சுவலாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அந்த ஊதியக்குழு அமைப்பாங்க. 2016 இப்போ 2026 வந்து 7th பே கமிஷனோட அந்த இது முடியுது. அப்போ 8th பே கமிஷனுக்கான குழு அமைச்சிருக்காங்க. அதுக்கான பரிந்துரைகள்லாம் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில அகாடமிஸில் குரூப் 4 சம்பளம் வந்து 1 லட்சம் வரப்போகுது, 50,000 வரப்போகுது அப்படிலாம் சொல்லி வீடியோ போட்டிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா இந்த 7th பே கமிஷன் வரப்போகுது, சேலரியெல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ற அந்த செய்தினால தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ 8th பே கமிஷன் வரப்போகுது. கண்டிப்பாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பேசிக் சேலரி மற்ற எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணோம், சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ அதனால் வந்து அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வந்து கூடுதலாக சம்பளம் கிடைக்கும். புதுசாக போய் ஜாயின் பண்ணுறவங்களுக்குமே சேலரி வந்து கூடுதலாக கிடைக்கும். ரைட்டா, அது எவ்வளோ கிடைக்கின்றதுலாம் அப்புறமா தான் தெரியும். இப்போதைக்கு வந்து இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, இந்தியாவின் முதல் தனியார் குறைக்கடத்தி உற்பத்தி மையம் எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஆந்திர பிரதேசத்தில் வந்து அமைய போகுது. ஆந்திரா. 10வது சர்வதேச பலூன் திருவிழா சமீபத்தில் எங்கே நடைபெற்றதுன்றாங்க. இது வந்து பொள்ளாச்சியில் வந்து நடந்திருக்கு. பொள்ளாச்சி. ஸோ அடுத்தது உத்தரப்பிரதேசில் மகா கும்பமேளா வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து இதில் வந்து கும்பமேளா அப்படின்னா 2 இருக்குது. பூர்ண கும்பமேளான்னு ஒன்று இருக்குது, மகா கும்பமேளான்னு ஒன்று இருக்குது. இந்த ஆண்டு நடக்கிறது வந்து மகா கும்பமேளா. இது வந்து 144 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக தெரியும் உங்களுக்கு அந்த 3 கோள்களை வந்து ஒன்றா நேர்கோட்டில் வருது அப்படிலாம் வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த கும்பமேளா அப்படின்றது மகா கும்பமேளா. இது வந்து 144 வருடங்களுக்கு ஒரு முறை இப்போ நடக்குது. கிட்டத்தட்ட 4-5 கோடி பேருக்கு மேலே வந்து கங்கை நதியில் வந்து நீராடி இருக்காங்க. கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவர்கள் வந்து நேற்று செய்தி பார்த்துன்னு நினைக்கிறேன் கூட்ட நெரிசல் சிக்கி பலியாகி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரதமர்லாம் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. ரைட்டா. ஸோ அவ்வளோ கூட்டம் வந்து இந்த கும்பமேளாவில் வந்து கலந்துருக்காங்க. இந்த கும்பமேளா நிகழ்ச்சியில் ஒரு பொண்ணு வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சுன்றதும் பார்த்துருப்பீங்க. சோசியல் மீடியாவில் ஒரு பொண்ணு அந்த ஒரு கண்ணூர் மாதிரியாக இருக்கும் இல்லையா, அந்த செய்திலாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரி, இப்போ இந்த மகா கும்பமேளான்றது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது? 144. இதே பூர்ண கும்பமேளா அல்லது வெறும் கும்பமேளான்னு சொன்னாங்களா, அது வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடைபெறும். ரைட்டா, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு கும்பமேளான்னு போடுறாங்க இல்லை பூர்ண கும்பமேளான்னு போட்டாங்கன்னா அது 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். இந்த மகா கும்பமேளா அப்படின்றது 144 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். இந்த வருஷம் நடக்கிறது வந்து ஸ்பெஷல் கும்பமேளா. இது வந்து 144 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் அப்படின்ற செய்தியை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. சரி, நம்ம அடுத்த செய்திக்கு போயிடலாம். தமிழ்நாட்டில் புதிய பாலியல் திருத்த சட்டம் 2025 படி பெண்களை பின்தொடர்ந்தால் முதல் முறைக்கு எத்தனை ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதாவது இந்த பாலியல் குற்றங்கள் வந்து நிறைய நடந்துகிட்ருக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் தடுக்கும் விதமாக இந்த பாலியல் இந்த இஷ்யூ இந்த தண்டனைக்கு உள்ளாகக்கூடியவங்களுக்கு வந்து அந்த சட்டத்தை வந்து இன்னும் வந்து கடுமையாக்கணும், அந்த தண்டனையை வந்து அதிகப்படுத்தணும், அப்போ தான் வந்து குற்றங்கள் குறையுன்னு சொல்லி புதிய சட்ட திருத்தம்லாம் கொண்டு வந்து நிறைவேற்றி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கறது, பெண்களை பின்தொடர்றது, அல்லது சோசியல் மீடியாவில் ஃபோட்டோ போடுறது, அது மாதிரி அவங்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுக்கிறது இல்லை ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கெல்லாம் வந்து புதுசாக
புதுசாக வந்து தண்டனை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே சில தண்டனைகள்லாம் இருந்தது, அதை வந்து இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெண்களை பின்தொடர்ந்தால் வந்து அதுக்கு தண்டனை கிடையாது. இதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் ஒரு சட்டம் கிடையாது. ஸோ இப்போ வந்து பெண்களை வந்து பின்தொடர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தண்டனை உண்டு. முதல் முறை வந்து பின்தொடர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து 5 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை கிடைக்கும். இதே இரண்டாவது முறையும் அதே கைதி வந்து ஒரு பெண்ணை பின்தொடர்ந்து வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து 7 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை கிடைக்கின்றாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பின்தொடர்றாங்க அப்படின்னு சொன்னால் இந்த செக்ஷன் படி வந்து 5 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை கிடைக்கும். சரி, உலக அயலக தமிழர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜனவரி 12ஆம் தேதி. ஓகேங்களா? ஸோ கடைசி கேள்வி வந்து உங்களுக்கான கேள்வி. தமிழக அரசின் இந்த ஆண்டு வந்து தமிழ் மாமணி விருது பெற்றவர் யார்? தமிழக அரசின் இந்த ஆண்டு தமிழ் மாமணி விருது பெற்றவர் யார் அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் ஒரு குழு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இருக்குல்லையா, அதில் தமிழ் இருக்கை அமைப்பதில் மிக முக்கிய பங்கு ஆற்றியவர் இவர் தான். ஸோ அதனால் வந்து இவருக்கு வந்து தமிழ் மாமணி விருது வந்து கொடுத்துருக்காங்க. அவருடைய பெயர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜனவரி 2nd வீக்கில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகள் நம்ம போட்டித் தேர்வுக்கு பயனுள்ள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 20 கொஷினை வந்து எடுத்துருக்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.